சிந்தனை, பேச்சு, செயல்பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இல்லை. இன்றைக்கு சபை கட்டிட சபையானது கல்லறைக்கென்றும் கல்யாணத்திற்கென்றும் காது குத்துக்கென்றும் உள்ளது. குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக சபை, திருமணம் செய்து கொள்வதற்காக சபை, மரித்த பின்பு ஒரு கல்லறை நமக்கு வேண்டும் என்பதற்காக இன்றைய சபைகள் அப்படிப்பட்ட ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக அடங்கி போய் இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்துவின் சபை எனப்படுவது கிறிஸ்துவின் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சபையார். அப்படி தேவனோடு அவருடைய வசனத்திலும் அவருடைய வார்த்தையிலும் அவருக்குள்ளாக கட்டப்பட்டவர்கள் அவர்களை பற்றி தான் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்கிறார். தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆள வேண்டும் என்றால் நம்மை ரட்சித்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், துதிபலிகளை ஏறெடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்திலே கிறிஸ்துவின் சரீரமாக நாம் அவயங்களாக இருக்க வேண்டும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்திலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படி நாம் தப்பிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.